வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தநாள் யாராக்கும் நினைக்கிறீங்க? இனிய பிறந்த வாழ்த்துக்கள் டு ஆல் மை நண்பா நண்பிகள், பிறகுகளே தயமர்களே. ஓகே கைஸ், ஃபைனலி ராயன் ட்ரைலர் பார்த்தேன். நேற்றே பார்த்தேன், ஆனால் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதனால தான் என்னால் நான் போட முடியல. இன்கேஸ் நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். 24 hours ஆச்சு. ட்ரைலர் வந்து வேற லெவல் இருக்குது. உங்கள் ட்ரைலருக்குள்ளே ரிவ்யூ ரியாக்ஷன் பார்த்துலாம். ஜென்யூனாக சொல்கிறேன், தனுஷ் அண்ணாவோட 50வது படம். அவர் ரிட்டர்ன் டைரக்ஷனு. ஏஆர் ரகுமான் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் பண்ணிக்கிறாரு. இதில் வந்து செல்வராகவன் வாய்ஸோடு ஸ்டார்ட் ஆகுது. செம்மையான ஃபீலு. சிங்கம் பெருசா, ஆனை பெருசா அதுன்னு இல்லை, நரிதான் பெருசுன்னு கொஞ்சம் அதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நல்ல பில்டப் எல்லாம் கொடுத்து வேற லெவலில் தனுஷ் அண்ணா காமிச்சிக்கிறாரு. அவரே ப்ரோட்ரேட் பண்ணி நல்லா செம்மையாக காட்டிக்கிறாரு. இப்படி தான் 50வது படம் இப்படி தான் இருக்கணும். அவர் 50வது படம் வந்து நல்லபடியாக ஓடணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஜூலை 26 ரிலீஸ் ஆக போகுது. 26, 28 சாரி கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ஓகேங்களா? படம் ட்ரைலர் வந்தும் வேறு லெவலில் ஃபன்னாக இருக்குது. அதில் நம்ம எஸ்ஜே சூர்யா வந்து வில்லனாக நடிக்கிறாரு. ஹீரோயின் பேர் எனக்கு நிஜமாக தெரியல. சந்தீப் கிஷன் ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறாரு. அந்த கிளைமேக்ஸில் எண்டில் அந்த கிளைமேக்ஸ்ன்ற மாதிரி ட்ரைலர் எண்டில் வந்து அந்த மலை மேலே 3 பசங்க போகிறோம். அது எனக்கு தெரிஞ்ச மாதிரி சைல்டுஹுட்டில் வந்து தனுஷ் அண்ணாவும் நம்ம மேபி இவர் சந்தீப் கிஷனும் இருக்கும். ஏன்னா செல்வராகவன் சாருக்கு வந்து ஆல்ரெடி ஏஜ் பாரான கேரக்டர் வந்து காட்டிட்டாங்க. அப்புறமா அதில் ஒரு டைலாக் வருவான், பேய் மாதிரி நல்லா செய்வான், தைரியம் வந்து ஆம்பளை இருந்தால் எஸ்ஜே சூர்யா ஒரு டைலாக் அடிப்பார். வேறு லெவலில் இருந்துச்சு. ட்ரைலர் மொத்தமாக சொல்ல போனால் எனக்கு ஒரு ரேட்டிங் கொடுன்னா 5 ஸ்டாருக்கு வந்து நான் ஒரு 4.5 ஸ்டார் கொடுப்பேன். ஏன் அந்த இன்னொரு 5 ஸ்டார் ஏன்டா அவுட் ஆஃப் அவுட் கொடுக்கலன்னா, அவுட் ஆஃப் அவுட் கொடுக்குறவளோ எதனா லேக் இன்ச்சான்னு அதெல்லாம் கேட்காதீங்க. ஏன் மனசாட்சிக்கு நான் கொடுத்துக்கிறேன். அதில் தனுஷ் அண்ணா இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா தனுஷ் அண்ணா வந்து ஒரு டைலாக் என்ன ராயா ஒரே என்ன பேசினேன் உடனே கேஸ் வாபஸ் வாங்கிட்டான் கெஞ்சினையான்னு சொல்லுவார். எனக்கு அந்த இன்னும் கொஞ்சம் வேறு எதுனா இன்னும் நல்லா பேசிடலாம். ஏன்னா இதில் வந்து ஃபுல்லு செல்வராகவன் சார் பேசிக்கிறது, எஸ்ஜே சூர்யா சார் பேசிக்கிறது அந்த மாதிரி இருக்குது. தனுஷ் நான் பேசுகிற ஒரு டைலாக் தான். ஸோ அதுக்கு தான் 4.5. ஆனால் படம் வந்து தரமாக இருக்கும்ன்றது மட்டும் கேரண்டி. ஏன்னா அவரது பவர் பாண்டி கூட நம்மளாம் பார்த்துருப்போம். அவ்வளோ செம்மையான படம். இதில் வந்து ஃபுல் என்டையர் ஜானர் கீனர் எல்லாமே வேறு, ஃபுல்லு மாசு, ஃபுல்லு ரக்கடு, வேறு லெவலில் எப்படி இருக்குதுன்னா ஐயோ செம்மையாக இந்த படத்தை பார்த்தே வேணுன்ற லெவலில் ஃபீல் வந்துச்சு. ஸோ 50வது படம் கண்டிப்பாக பார்க்கணும். அதை நான் ஃபஸ்ட்டே பார்க்க போகிறேன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி அது ஃப்ரைடேவோ தேர்ஸ்டேவோ வந்திருக்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சாட்டர்டே நைட் ஷோவும் போகலாம், இல்லை அர்லிங் மார்னிங் ஷோவில் போய் பார்த்துன்னு வந்துடலாம். ஸோ எப்படி நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக படத்தை பார்த்து அதுக்கு ஒரு ரிவ்யூ ரியாக்ஷன்ஸ் போட போகிறேன். ட்ரைலர் வந்து வேறு லெவல், செம்ம சூப்பராக இருக்குது. தனுஷ் அண்ணாவோட 50வது படம் நல்ல வெற்றிகரமாக ஓடணும்னு வேண்டிக்கிறேன். கோட் அப்டேட்டு வேறு எதுவுமே வரல. ஸோ வந்தால் கண்டிப்பாக அதை பற்றியும் நான் சொல்கிறேன். அப்கமிங்ஸில் ப்ளாக்ஸ் இன்னும் வராதுன்னா என்னால் முடிஞ்சோட பெஸ்ட் வீடியோஸை நான் போட்டு கொடுக்குறேன். சரி, அப்லோட் பண்ணி பெஸ்ட்டாக கொடுக்குறேன். அதுக்கு வரைக்கும் எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ராக்கி விஜய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். குட் நைட்.